பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா அதுக்கு நமக்கு கடுமையான முயற்சி தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமே சாதாரணமாக நம்மை வந்து சேராது. நம்ம வீட்டிலேயே சும்மா உட்காந்துருக்கோம், வேலையே செய்யறதில்ல, கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இல்லை. கூரை தான் மக்கி போய் கொட்டும். நம்ம ஏதேனும் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். அந்த முயற்சியின் பலனாகவே நமக்கு வருமானமெல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நமக்கு எழுதப்பட்டதாக இருக்கும். இதுல தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, பொருள் சார்ந்து மட்டுமல்ல, அருள் சார்ந்தும் நாம் செய்ய வேண்டியனவற்றை தெளிவாக செய்ய வேண்டும். இறைவன் ஆட்கொள்தல் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் ஒரு காலத்துல. அதற்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இறைவன் மீது வரும். இறைவன் திருநாமத்தை சொல்லுவோம், இறைவனை போற்றி புகழுவோம், இறைவனை பாடுவோம், இறைவனை நினைத்து ஆடுவோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நாம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால் கூட ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஆரம்பத்தை ஆரம்பிச்சிருப்போம். என்னன்னே தெரியாது, சரி அவ்விடத்திற்கு போயிட்டு வரலாமேன்னு ஒரு ஆலயத்துக்கு போயிருப்போம். ஆலயத்தில் சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஏதேனும் உதவி செய்யலாமேன்னு செஞ்சுருப்போம். அடியார் பெருமக்கள் உழவார பணி செஞ்சுருப்பாங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் சேர்ந்து செய்யலாமேன்னு செஞ்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம எடுக்கின்ற சின்ன ஒரு முன்னெடுப்பு தான் இறைவன் ஆட்கொள்தல் நிகழ்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த ஆட்கொள்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தடுத்த ஆட்கொள்தல் வேற. பூர்வ ஜென்ம கர்மாவின் காரணமாக நம்ம மறந்து போயிட்டா கூட இறைவன் அதை உன்னோட போக்கு இது கிடையாது வா அப்படின்னு கூப்பிடுறது. நமக்கு எந்த புண்ணியமுமே இல்லை, சிவ புண்ணியம் இல்லை, இந்த ஜென்மத்தில் தான் நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படிங்கும் போது நாம வந்து ஒரு முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி முன்னெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால இறைவனுடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடும். ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம எந்த திருநாமத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வேண்டுமானாலும் வழிபடலாம், அதெல்லாம் தவறே கிடையாது. நம்ம எப்படி வழிபட்டாலும் சென்று சேர்வது ஓரிடத்தில் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று தான். இப்போ நம்ம பொருள் செல்வம் வேண்டும் அப்படின்னா ஒரு திருநாமத்தை வழிபடுவோம், வீரம் வேண்டும் அப்படின்னா ஒன்று வழிபடுவோம். இந்த மாதிரி எந்த தன்மை நமக்கு வேண்டுமோ அதற்கு தகுந்தாற் போல இறைவனை வழிபடுவதற்கு நமக்கு உரிமை உண்டு, நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. நம்மளோட தர்மம் நம்மை வந்து எப்பொழுதுமே சுதந்திரமாக இருப்பதற்குத்தான் வலியுறுத்துகிறது. உனக்கு என்ன பிடிக்குதோ செய், அதுதான் நம்ம தர்மத்தினுடைய கோட்பாடு. ஆனால் அதர்மத்தின் வழியே எதுவும் செய்து விடாதே. நீ செய்யறது பிறரை புண்படுத்திடக்கூடாது, நீ செய்யறது பிறரை காயப்படுத்திடக்கூடாது, பிறர் மனசை நோகடிச்சிடக்கூடாது. நீ செய்யறது பிறரை பாதிக்காமல் இருக்கிறது, அது தர்மத்தின் வழியாக இருக்கிறதா, தயவு செய்து செய். அவ்வளவுதான் நம்ம தர்மம் நமக்கு போதிக்குது. அப்ப அந்த வழியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பல்வேறு நாமங்களை வழிபடுகின்றோம். நமக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப வாழ்வதற்கு தேவையான எது வேண்டுமானாலும் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்கலாம், எந்த திருநாமம் உள்ள இறைவனிடம் வேண்டுமானாலும் கேட்கலாம், எல்லாருமே கொடுப்பாங்க. அந்த தேவதைகளுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும், இல்லை என்றெல்லாம் கூறவில்லை. ஆனா முக்தியை கொடு அப்படின்னு யார்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னா சிவபெருமான்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். அந்த சிவத்தினால் மட்டுமே அதை அருள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த தெய்வத்திடம் போய் கேட்டாலும் அதற்கான வழி அப்படிங்கிறது அது இறுதியா எங்க வந்து நிற்கும்னா ஐயனிடம் தான் வந்து நிற்கிறது, ஐயனிடம் தான் வந்து நிற்கு. அப்ப ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம யார்கிட்ட எங்க போய் நிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு என்ன வேண்டும்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் நிக்கணும். நமக்கு இந்த பிறப்பில்லா நிலை வேண்டும் அப்படின்னா யார்கிட்ட தான் நிற்க முடியும் அப்படின்னா சிவத்திடம் தான் போய் மன்றாடி கேட்க முடியும். தயவு செய்து எனக்கு அதற்கான வழியை காட்டு அப்படின்ட்டு அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். அவரால் மட்டுமே அந்த நற்கதியை அளிக்க முடியும். தெளிவான விஷயம்தான். கிட்டத்தட்ட இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கான வித்து அப்படின்னு சொன்னோம்னா அது கண்டிப்பா இறைவனாகத்தான் இருக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தினுடைய உருவாக்கத்தை பற்றி நீங்கள் எண்ணி பார்த்தால் அசந்து விடுவோம். நம்ம கண்ணில் பார்க்கறது நம்ம இந்த பூமியை பார்க்குறோம், இந்த பூமியில இயற்கையை பார்க்குறோம், அதே போல கொடூரமான பகுதிகளையும் பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லாமே இருக்கும், நன்மை தீமை கலந்து தான் பார்க்குறோம். இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இப்போ இதுலேயே இன்னும் சொல்ல போனால் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, இந்த மாதிரி என் திசைகளும் சொல்லுவோம் இல்லையா. இந்த திசைகள் எங்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பூமியில் இருக்க வரலும் நம்மளுக்கு அந்த திசைகள் எல்லாம் தெரியும். சூரியன் எங்கு உதிக்குது, அதுக்கு எதிர் திசையில என்ன திசை, இப்படி வடகிழக்கு, இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு கணிச்சுக்குவோம். பூமிக்கு வெளியே போயிடுறோம். இன்னும் சொல்ல போனா இந்த அப்படியே நம்ம ஆகாயத்துக்கு போயிடுறோம்னு வச்சுக்கோங்க, ஆகாய தத்துவமா போயிடுறோம். அங்க போயிட்டு கிழக்கு மேற்கெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, அங்க திசைகள் இருக்கா அப்படின்னா அது பெரிய கேள்வி ஆயிடும். ஏன்னா
இறைவன் வந்து என்ன சொல்றது, அளப்பரிய தன்மை உடையவர் இல்லையா? அதுல அவர் சூட்சமமா நிறைய விஷயத்த பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா நமக்கு என்னென்ன நடக்குதோ அதுவே வந்துட்டு அந்த கிரகங்களுக்கு ஆட்பட்டு நடக்கும் அப்படிம்பாங்க. அந்த கிரகங்களுக்கான ஆற்றலை கொடுத்தது இறைவன் அப்படிங்கும் போது, எல்லாத்துக்குமே ஒரு கணக்கை போட்டு இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது, இந்த படைப்பு அப்படிங்கிற மூலம் இருக்கு இல்லையா, எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இயங்குகிறது அல்லவா? அதெல்லாம் இறைவனின் தனித்தன்மை அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அப்ப படைக்க தெரிந்த இறைவனுக்கு உங்களுக்கு முக்தியை கொடுக்க தெரியுமா தெரியாதுன்னா கண்டிப்பா தெரியும். அப்ப நம்ம யாரிடம்தான் போய் கேட்க முடியும் அப்படின்னா சிவத்திடம்தான் போய் கேட்க முடியும். எதை கேட்க முடியும்? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். எதை கேட்க முடியும்? முக்தியை கேட்க முடியும். ஐயா, பிறப்பிறப்பு இல்லா நிலை வேண்டும் அப்படின்னா நீங்க போய் நிக்க வேண்டிய இடம் வேற எங்கேயும் இல்லை, சிவத்திடம் தான் கேட்க முடியும். அதுவும் எப்படி கேட்கணும்? அன்பா கேட்கணும், அன்பா கேட்கணும். அதிகார தோரணை அல்ல. முக்தியை பெறுவது என்பது அதிகார தோரணை அல்ல. அடிபணிவதும் அன்பினால் மட்டுமே அது சாத்தியமாகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாருகமிவ பந்தனா